வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு திருத்தூதர்கள் அணியில் ஒரு வெற்றி இடம் உருவானது. அந்த இடத்தை நிரப்ப இறைவன் தேர்ந்தெடுத்தவர் தான் தூய மத்தியாஸ். ஆண்டவர் இயேசுவின் மின்னேற்றத்திற்கு பிறகு திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தனர். இயேசுவின் திருமுழுக்கிலிருந்து மின்னேற்றம் வரை அவரோடு இருந்த ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றார். அதன்படி இருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒருவர் யோசேப்பு, மற்றொருவர் மத்தியாஸ். அவர்கள் இறைவனிடம் ஜெபித்துவிட்டு சீட்டு குலுக்கினர். அப்போது இறைவனின் தேர்வு மத்தியாஸ் மீது விழுந்தது. இவ்வாறு அவர் 12வது திருத்தூதராக ஆனார். தூய மத்தியாஸ் யூதேயாவிலும் பல இடங்களிலும் நற்செய்தி அறிவித்தார். இறுதியில் இயேசுவுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்தார். அவரை பற்றிய அதிக செய்தி இல்லாவிட்டாலும் அவர் விசுவாசத்தில் உறுதியானவர் என்பதில் சந்தேகம் இல்லை. தூய மத்தியாஸ் நமக்கு கற்றுத்தரும் பெரிய பாடம் என்ன? இக்கட்டான நேரங்களிலும் இறையுதவியை நாட வேண்டும். திருத்தூதர்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவர்கள் முதலில் ஜபித்தார்கள், பின்னர் இறைவன் சரியானவரை தேர்ந்தெடுத்தார் என்று நம்பினார்கள். மேலும் இயேசுவுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்பதை மத்தியாஸ் நமக்கு கற்றுத் தருகிறார். நாமும் இன்று இறைவனின் அழைப்பை ஏற்று அவருக்காக வாழ தயாராக இருப்போமா? தூய மத்தியாஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.